அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாமக பொதுக்குழுவால் தேர்வாகி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் அன்புமணி எனவும் அவர் இல்லாமல் நடைபெறும் கூட்டங்கள் செல்லாது எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்புமணியின் செயல்பாடுகளுக்கு துணை நிற்போமாக என நிர்வாகக் குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அன்புமணி இல்லாமல் நடைபெறும் கூட்டங்கள் செல்லாது என பாமக நிர்வாகக் குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு, விரிவாக பதிவு செய்யலாம். பாமகவுடைய அரசியல் தலைமை குழு கூட்டம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில இன்றைய தினம் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலர் வடிவேல் ராவணன், பொருளாளர் திலகபமா, மேலும் மூத்த தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். சிறப்பு அழைப்பாளர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க. மொத்தம் 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராகிய அன்புமணி ராமதாஸ் அவர்களின் செயல்பாடுகளுக்கு துணை நிற்கவும் அவரது கரங்களை வலுப்படுத்தவும் பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியேற்கிறது என்ற முதல் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கார்கள். குறிப்பாக இந்த மொத்தம் 8 தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ராமதாஸ் தலைமையில் இன்று தைலாபுரத்துல மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதுபோன்று தலைவர்கள் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவர்களுக்கு தெரியாமல் பொதுக்குழுவோ செயற்குழுவோ நிர்வாக குழுவோ கூட்ட முடியாது என்றும், இன்றைய தினம் நடைபெற்ற செயற்குழு கூட்டங்கள் சட்ட விதிகளுக்கு புறம்பானது என இந்த கூட்டத்தில் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே போல வன்னியர் இடஒதுக்கீடுக்காக ஜூலை 20ஆம் தேதி போராட்டம் நடத்துவது என்றும், பல்வேறு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு தீர்மானங்களும், தமிழகத்தையும் தமிழக மக்களையும் காப்பாற்ற அனைத்து துறைகளிலும் படுதோல்வி அடைந்துவிட்ட திமுக அரசை அகற்ற இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தலைவர் பதவிக்கான போட்டியில் இன்று தைலாபுரத்தில் மருத்துவர் ராமதாஸ் மாநில செயற்குழுவையும் அன்புமணி ராமதாஸ் பனையூரில் நிர்வாக குழுவையும் கூட்டியிருக்கக்கூடிய நிலையில அன்புமணி ராமதாஸ் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மாநில செயற்குழுவில் ஒரு தீர்மானமும், இன்றைய தினம் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்துல இந்த கூட்டமானது சட்ட விதிகளுக்கு புறம்பானது என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கோகுல், இதே போல நீங்க சொன்னது மாதிரி தைலாபுரத்தில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்துக்கு ராமதாஸ் அவர்களுடைய மகளும் பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில இந்த கட்சி விவகாரம் தொடர்பாக நீண்ட நாளாக நீடிக்கக்கூடிய இந்த பிரச்சனை உட்கட்சி விவகாரம் தானா இல்ல கூட்டணி விவகாரமா என என்ன பேசப்படுகிறது கோகுல்? நிச்சயமாக தலைவர் பதவியை நீக்கி தான் தலைவர் என்று பாமகவுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அறிவித்ததிலிருந்தே இருவருக்கும் இடையே கடுமையான வார்த்தை போர்களும் கருத்து மோதல்களும் ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து அடுத்த கட்டமாக 26 சட்டமன்ற தேர்தலில் யார் தலைமையில் பாமக தேர்தலை சந்திக்க போகிறது என்று ஒரு குழப்பமானது நீடித்து வந்த நிலையில இன்றைய தினம் மருத்துவர் ராமதாஸ் கூட்டிய மாநில செயற்குழு கூட்டத்தில் 26 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி முடிவை எடுப்பதற்கு மருத்துவர் ராமதாஸுக்கு அதிகாரம் வழங்கியும், அதே போல அவர் பேசும்போது வேட்பாளர்களுக்கு A மற்றும் B படிவத்தில் கையெழுத்திடுவதற்கு தனக்குத்தான் அதிகாரம் இருப்பதாக அவர் பேசினார். இருந்த போதிலும் அன்புமணி ராமதாஸ் தொடர்ந்து சொல்லி வருவது பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவருக்கு பாமகவில் அதிகாரம் உண்டு. சட்ட விதி 15 படி ஒரு பொதுக்குழுவையோ செயற்குழுவையோ நிர்வாக குழுவையோ கூட்டுவதற்கு பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தலைவராகிய தனக்கே அதிகாரம் என்ற தோணியில் தொடர்ந்து கருத்துக்களை முன்வைத்து வருகிறார். இருவரும் மாறி மாறி நிர்வாகிகளை நியமிப்பது நீக்குவது உள்ளிட்ட சர்ச்சைகள் இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக தலைவருக்கு அதிகாரமா நிறுவனருக்கு அதிகாரமா தற்போது தலைவராக மருத்துவர் ராமதாஸே தானே தலைவராக அறிவித்திருப்பது செல்லுமா செல்லாதா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில அடுத்த கட்டமாக நிர்வாக குழு செயற்குழு என்று கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான கூட்டங்களை இருவருமே தனித்தனியாக நடத்தி வருவது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கோகுல், பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சலசலப்பு அப்படிங்கிறது இன்றைக்கு கூட செயற்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது வெளியே தொண்டர்கள் ராமதாசும் அன்புமணியும் இணைய வேண்டும் என்று தீக்குளிக்கவெல்லாம் முயன்றிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தொண்டர்கள் மத்தியில எப்படியான ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு கோகுல்? நிச்சயமா 2009க்கு அப்புறம் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், உள்ளாட்சி தேர்தலில் கூட பாமக பெரிய அளவுல வெற்றியை பெற முடியவில்லை. தொடர்ந்து அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியில் பாமக இணைந்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் பாமகவுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் இருக்காங்க. இந்த நிலையில ஏறக்குறைய இன்னும் ஒரு 8 மாதத்துல
சட்டமன்ற தேர்தலை தமிழகத்தில் நடைபெறக்கூடிய நிலையில அன்புமணி ராமதாசும் மருத்துவர் ராமதாசும் தனித்தனியாக தற்போது பிரிந்திருப்பது, கருத்து மோதலில் ஈடுபடுவது பாமக தொண்டர்கள் மத்தியில ஒரு சோர்வையும் ஒரு தொய்வையும் ஏற்படுத்தி இருப்பதுதான் இது போன்ற தீக்குளிப்பது, பல்வேறு கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்வது உள்ளிட்டவைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்த போதிலும் இருவரும் இணைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு பாமக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகள் மத்தியில் இருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்ட நகர்வாக தேர்தல் ஆணையம் வரை தற்பொழுது கட்சியை யார் வழி நடத்துவது என்ற அடுத்த கட்ட நகர்வுக்கு மருத்துவர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் சென்றிருக்காங்க. குறிப்பாக நிர்வாக குழுவை அவர் கூட்டுவது, இவர் அரசியல் தலைமை குழுவை கூட்டியிருக்கார். அடுத்த கட்டமா மாநில செயற்குழுவை மருத்துவர் ராமதாஸ் கூட்டியிருக்கார். பொதுக்குழுவை கூட்டுவதற்கு இருவருமே ஆயத்தமாகி கொண்டிருக்காங்க. ஜூலை 25 முதல் உரிமை மீட்பு பயணம் என்ற பயணத்தை அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டிருக்கிறார். தனித்தனியாக நிர்வாகிகளை நியமித்து கட்சிகளை பாமக இரண்டாக பிளவு பெற்றிருப்பது போல ஒரு சூழல் இருப்பதால் தேர்தலை சந்திக்க முடியாது, தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை பெற முடியாது, சாதகமான கூட்டணியில போய் அதிக இடங்களில் வாங்க முடியாது என்ற ஒரு சோர்வு பாமக தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அது போன்ற அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய தினம் மருத்துவர் ராமதாஸ் நடத்திய கூட்டத்தில் கூட தொண்டர்கள் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைப்பதாக பார்க்க முடியுது. கோகுல், அதே போல நீங்க சொன்னது மாதிரி ஒருபுறம் அன்புமணி அவர்கள் பொதுக்குழுவை கூட்டியிருக்கிறார், அதே போல ராமதாஸ் அவர்களும் செயற்குழுவை கூட்டியிருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்ததாக நிர்வாகிகளையும் நீக்குவது, சேர்ப்பது போன்ற நடவடிக்கைகளும் இருதரப்பிலிருந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இப்ப நீங்க சொன்னது மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் கொண்டு செல்லப்பட்டால் சாத்தியக்கூறுகள் என்னவாக இருக்கும் கோகுல்? நிச்சயமாக தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை பாமகவுடைய அங்கீகாரம் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மாநில கட்சி என்ற அந்தஸ்தை ஏற்கனவே பாமக இழந்திருக்கக்கூடிய சூழல்ல யார் கட்சியை வழிநடத்துவது என்ற ஒரு அடிப்படை கேள்விதான் எழுகிறது. பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர் அன்புமணி ராமதாஸ். ஆனால் 3 ஆண்டு காலம் அவருடைய பதவி காலம் நிறைவடைந்து விட்டது. கடந்த மே மாதத்தோடு அவருடைய பதவி காலம் முடிந்து விட்டதாக ஒரு கருத்தை மருத்துவர் ராமதாஸுடைய தரப்புல முன்வைக்கிறாங்க. நிறுவனர் என்ற அடிப்படையில் ஒரு தலைவரை நியமிப்பதற்கு தனக்கு அதிகாரம் இருக்கிறது. தொடர்ந்து தேர்தல்களில் தோல்வியை சந்தித்து வரக்கூடிய நிலையில தலைமை பதவியை நான் எடுத்துக்கொள்கிறேன் என்ற அடிப்படையில் தான் மருத்துவர் ராமதாஸ் தலைவர் பதவியை அவரே ஏற்றுக்கொண்டு தற்பொழுது கட்சியுடைய பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதே நேரத்துல அடுத்த பொதுக்குழுவை கூட்டுவதும் வரை தற்போது இருக்கக்கூடிய தலைவருக்கே அனைத்தும் அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் தொடர்ந்து தலைவர் பதவியாக தான் இருப்பேன். 2026 சட்டமன்ற தேர்தலையும் அடுத்த கட்டமாக தன்னுடைய தலைமையிலேயே தேர்தலை சந்திப்போம் என்ற அடிப்படையில அன்புமணி ராமதாஸுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தை தேர்தல் வரும்போது யார் அணுகிறார்கள், குறிப்பாக மாம்பழம் சின்னம் ஏற்கனவே அங்கீகாரத்தினால் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாம்பழம் சின்னத்தை யார் உரிமை கோரப் போகிறார்கள், இருவரும் உரிமை கோரினால் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, அதற்குள் ஏதாவது சமாதான முயற்சி நடைபெறுமா, எந்த கூட்டணியில் பாமக இடம்பெற போகிறார்கள், இருவரும் தனித்தனியாக கூட்டணியில் இடம்பெற போகிறார்களா என்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக மீது ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. அதற்கெல்லாம் இருவரும் எப்படி செயல்பட போகிறார்கள், போக போக எப்படி நகர்வுகள் இருக்க போகிறது, சட்ட ரீதியாக நீதிமன்றத்தை யாரும் நாடுவார்களா என்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள்ல அதற்கான விடைகள் தெரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.